பயிற்சி 2.8ல 8வது நம்ம பார்க்குறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கணக்கு புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து 4 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஒருத்தர் 4 பேருக்கு லெட்டர் எழுதுறாரு. அதே மாதிரி அவர் எழுதின ஒவ்வொருத்தரையும் 4 பேருக்கு அனுப்ப சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த ஒவ்வொருத்தரையும் 4 பேருக்கு லெட்டர் அனுப்ப சொல்றாரு. இதே மாதிரி எத்தனை வாட்டி எழுதணுமா? எத்தனை வாட்டி போகணும்? 8 வாட்டி போகணும். 8 வாட்டி ஒன் பை ஒன்னா போயிட்டே இருக்கணும். சரியா? அப்ப நம்ம எழுதணும். முதல் வாட்டி எழுதினவர் எத்தனை லெட்டர் எழுதினாரு? 4 லெட்டர் எழுதினார். ஒருத்தர் 4 லெட்டர் எழுதினார். இவர் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் 4 லெட்டர் எழுத சொன்னாரு. அப்போ 4 16 மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து இவர் வந்து 4 பேருக்கு லெட்டர் ஒவ்வொருத்தரும். அப்போ 16 64. சரியா? இதே மாதிரி எத்தனை வாட்டி போங்க? எத்தனை நண்பர்கள் எழுத சொல்றாரு? 8 நண்பர்கள் எழுதணுமா? 8 நண்பர்கள். இதே மாதிரி 1 2 3 தான் சொல்லிருக்கோம். 4 5 6 7 8 அப்படி சொன்னா இத 4 வாட்டி இருக்கணும், அடுத்து 4 வாட்டி இருக்கணும், அடுத்து 4 வாட்டி இருக்கணும். இப்படி எத்தனை வாட்டி போகணும்? 8 நண்பர் வரைக்கும் செய்யணும். முதல் ஆளு, அடுத்து நண்பர்கள் 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 சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்கோம் அந்த கணக்குல? முதல்ல எத்தனை லெட்டர் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல எத்தனை கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு. அப்ப பாரு என்ன பண்றோம்? இது வந்து பெருக்கத்தோட செக்ஷுவா. இதுல இருந்து 24, இதுல இருந்து 24 வருதா? 4 மடங்கு தானே சொன்னோம். எப்பவுமே பெருக்கத்தோட சேர்ந்து மடங்கா தான் இருக்கும். 4 மடங்கு, 5 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு இப்படிதான் இருக்கும். அப்போ 4 மடங்கா இருக்கிறதுனால அதை கண்டிப்பா நீ சொல்லிக்கலாம். இது பெருக்கத்தோட வரிசை இருக்கு, இது ஒரு தொடர் வரிசை, பெருக்கத்தோட வரிசை இருக்கு. அப்ப முதல் உறுப்பு வந்து 4ன்னு சொல்லுவோம். அடுத்து ரேஷியோ காமன் பொது விகிதத்தை என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல 4 வரணும். நீ செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இதை வகுக்கலாம் வேண்டாம். ஏன்னா 4 மடங்கா தானே போகுது. அப்போ r = 4. இந்த இடத்துல எண்ணுங்கிறது எத்தனை? 1 2 3 எத்தனை வாட்டி எழுதணும்? 8 நம்பர் வரைக்கும் எழுதணுமா? அப்ப இதோட ஆன்சர் என்ன? 8. இப்ப கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். இந்த கடிதத்தினுடைய கூடுதல் எவ்வளவு அப்படின்னா இந்த இடத்துல r வந்து எப்படி இருக்கு? 1 விட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? r உடைய ஆன்சர் 4. 4னா 1 விட பெருசா சின்னமா? பெருசு. அப்போ r தான் பெருசு. அப்ப கூடுதல் இருக்கிற ஃபார்முலா. அப்ப என்ன ஃபார்முலா? பெருக்கத்தொடர்ச்சியில கூடுதல் இருக்கிற ஃபார்முலா is n equal to a into r power n minus 1 by r minus 1. புரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம எதிர் பாரு என்ன போட போறோம்? இங்க நான் எழுதுறேன், ஸ்ட்ரைட்டா எழுதுறேன். இடம் பார்த்ததுக்காண்டி. அப்ப a உடைய ஆன்சர் என்ன? என்னோட ஆன்சர் என்ன? a உடைய ஆன்சர் வந்து 4. அடுத்து r உடைய ஆன்சர் 4. என்னோட ஆன்சர் 8 minus 1 by r உடைய ஆன்சர் 4 minus 1. ஓகேயா? இப்போ அடுத்து என்ன பண்ற மாதிரி இருக்கு? 4க்கு 4 எழுதிட்டோம். 4 வந்து 8 வாட்டி பெருக்கணுமா? 4 வந்து என்ன பண்ணனும்? 8 வாட்டி பெருக்கணும். அதாவது 4 × 4 4 × 4 4 × 4 4 × 4 மொத்தம் 8 வாட்டி பெருக்கணும். அப்போ 2 2 ஜோடி எடுத்துக்குவோம். 4 ஜோடி எடுத்துக்குவோம். அப்போ 16 16 16 16. சரியா? அடுத்த 2 2 ஜோடி எடுத்துக்குவோம். இது ரெண்டையும் அப்ப என்ன வரும்? 256 256. புரியுதா? 256 256 பெருக்கினா எவ்வளவு வரும்? வெயிட் தான் பார்க்கணும். 256 × 256 பாருங்க. 6 36 மிச்சம் 3. 6 30 33 மிச்சம் 3. அடுத்து 6 12 12 3 15. ஓகேயா? 5 30 மிச்சம் 3. 5 25 25 3 28 மிச்சம் 2. அடுத்து 2 10 10 ஓட 2 கூட்டினா 12. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? நெக்ஸ்ட் இங்க இரண்டாவது பெருக்கி கொடுங்க. என்ன வரும்? ஈராறு 12 வருமா? என்னப்பா? ஈராறு 12 மிச்சம் 1. ஈரஞ்சு 10 1 11 மிச்சம் 1. அடுத்து ஈரடு 4 1 5 கூட்டி போடுங்க. 6 3 இது 10 10 ஓட 5 கூட்டினா 15 மிச்சம் 1 4 1 5 இது 6. எவ்வளவு வருது? 65536. அப்போ 4 8 வாட்டி பெருக்கினா 4 8 வாட்டி பெருக்கினா எவ்வளவு வருது? 65536 minus 1 by 4 ல 1 கழிச்சா எவ்வளவு வரும்? 3. ஓகேயா? இப்போ அடுத்த ஸ்டெப் கீழ இறக்கிடுங்க பாருங்க. என்ன ஒரு ஆன்சர் போகுது? 4 × இதுல இருந்து கழிச்சா என்ன வந்துரும்? 65535 வரும். ஓகேயா? கீழ என்ன வந்துருது? 3. ஓகேயா? இப்போ இத பெருக்கிட்டு வந்தாலும் சரி இல்ல இதால வகுத்துட்டு இத பெருக்கினாலும் சரி. ஓகேயா? அப்ப இத வகுத்துட்டு பெருக்கிடுவோமா? அப்ப என்ன வந்து ஆன்சர் பாரு? 65536 55 எதால வகுக்கணும்? 3 ஆல வகுக்கணும். வகுக்க என்ன வரும்? 2 3 6. அடுத்து 1 3 3 மிச்சம் 2. அப்ப 25 25 எத்தனை 3 இருக்கு? 8 3 24 மிச்சம் 1. அடுத்து 3 அடிக்கீங்க. 13 எத்தனை 3 இருக்கு? 4 3 12. அடுத்து மிச்சம் 1. அந்த எத்தனை இருக்குது? 5 3 15. ஓகேயா? அப்ப என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? இதை இதெல்லாம் வந்தா சொல்லுங்க. 4 × இதை இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆன்சர் இருக்கு?
21845. அப்ப அடுத்து இதை பெருக்கி போடுங்க. 4 5 20, 4 5 20 மிச்சம் 2, 4 4 4 16, 16 2 18. அடுத்து நெக்ஸ்ட் மிச்சம் 1 இருக்கா? அடுத்து 4 8 32, 32 1 33 மிச்சம் 3, 4 4 4 3 கூட்டினா 7. அடுத்து 4 2 8. எவ்வளவு வந்தது? 87,380 லெட்டர் சொல்லிருக்காங்க. சரியா? இதே மாதிரி லெட்டர் எழுதிட்டே போனாங்கன்னா கடைசி வாட்டி எழுதுற லெட்டரோட எண்ணிக்கை எவ்வளவு? ஒருத்தர் 4 லெட்டர்ல ஆரம்பிச்சாரு, கடைசியா எவ்வளவு லெட்டர் வருது மொத்தம்? 87,380 கடிதம் வருது மொத்தம். சரியா? இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? ஒரு கடிதம் அனுப்ப ஒரு கடிதம் அனுப்ப ஆகும் செலவு. ஒரு கடிதம் அனுப்ப ஆகும் செலவு எவ்வளவு? ரூபாய் 2 ரூபாய். ஒரு கடிதம் அனுப்ப ஆகும் செலவு என்ன சொன்னாங்க? 2 ரூபாய் சொன்னாங்க. இப்போ எவ்வளவு எந்த அனுப்புறாங்க? 87,380 கடிதம் எழுதுறாங்க. கடிதம் அனுப்ப ஆகும் செலவு ஈக்குவல் டு எவ்வளவு பாருங்க? 87,380 இன்டு எவ்வளவு? ஒரு லெட்டருக்கு செலவு 2 ரூபாய். அப்ப பெருக்கி போடுங்க. அதான் ஆன்சர். 2 0 0 2 16 மிச்சம் 1. அடுத்து 23 6 1 7. அடுத்து 7 14 மிச்சம் 1. அடுத்து 2 16 1 17. எவ்வளவு வருது? 1,74,760 ரூபாய் செலவாகுது. ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு 2 ரூபாய் செலவாச்சு. இவர் இதே மாதிரி கடிதத்தை அனுப்ப சொல்லி அனுப்ப சொன்னாரு. கடைசி அனுப்புற பொழுது 87,380 கடிதம் எழுதினார்கள். ஆனா ஒரு கடிதத்துக்கு அனுப்புற செலவு 2 ரூபானா இவ்வளவு கடிதத்தை அனுப்புறதுக்கு செலவாகிறது எவ்வளவு? 1,74,760 ரூபாய் அப்படிங்கிறது ஆன்சர். பாருங்க, முக்கியமான சமம் படிங்க.